இன்றைய தமிழக அரசியலில் ஒரு பேச்சு பொருளா, ஒரு விவாத பொருளா எல்லாமே இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதில் பல்வேறு விஷயங்கள், அதில் குறிப்பாக திரள் நிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அதை வச்சு யார் என்னென்னமோ சொல்லிட்டுருக்காங்க. திரள் நிதி பற்றி கேட்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னமோ கேட்குறாங்க. அது கரெக்டு தான். அது நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கிறது கரெக்டாக, அதை நாங்கள் ஏற்கிறோம். அதை வந்து வேணாம் அப்படிலாம் சொல்லலை. அதே நேரத்தில் இன்றைய ஆளுங்கட்சி திமுக, கருணாநிதி அதே மாதிரி திரள்நிதி பாத்திரத்தை எடுத்து பஸ் நிலையம் எல்லாம் ஒவ்வொரு இடமா போய் திரள்நிதி பாத்திரம் வச்சு தான் வந்து வசூல் பண்ணார். கட்சியை வளர்த்துற எல்லாம் பண்ணார். இன்றைக்கி அவங்களுக்கு குடும்பத்துக்குன்னு இருக்கிறத சொத்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணாமல் வெளிநாடுகள் போய் முதலீடு பண்ணிட்டுருக்காங்க. இது எத்தனை கோடி வந்துச்சு, திரள்நிதி முதல் எப்படி வந்துச்சு, இதையெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இதை கேளுங்க. திமுகவுடைய கூட்டணி ஆதரவாளர்கள் மற்றும் தாவேக்கா எல்லா கட்சியும் வந்து எங்களை விமர்சிக்கக்கூடிய எல்லா கட்சியும் போய் அங்கே போய் கேளுங்க. அதுக்கு பதில் கேளுங்க. அதுக்கப்புறம் ஜனநாயக முறைப்பு எங்கள்கிட்டையும் கேளுங்க. நான் எங்களே விமர்சனம் வைங்க. அவங்கள விமர்சனம் அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதை செய்யுங்க.